வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி எனவும் அந்த ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவினரின் ஊழல், மோசமடைந்த சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் இருந்து தமிழக மக்களின் கவனத்தை திசை திருப்பவே திமுக தொகுதி மறுவரையறை பிரச்சினை பூதாகரப்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் விஜயின் தவிக என்டிஏ கூட்டணிக்கு வருமா என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருப்பதால் காத்திருங்கள், அனைத்தும் தெளிவாகும் என்றார். ₹11,15,00,000 மதிப்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் ₹11,15,00,000 செலவில் தரை மற்றும் 3 தளங்களுடன் கூடுதல் வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது. அதனை திறந்து வைத்த முதலமைச்சர், சூளைமேடு அஞ்சுகம் தொடக்கப்பள்ளியில் ₹2,79,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள உணவருந்தும் கூடம், கலையரங்கம் ஆகியவற்றையும் திறந்து வைத்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜூலை 7ஆம் தேதி முதல் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். முதற்கட்டமாக ஜூலை 7ஆம் தேதி கோவையிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கும் எடப்பாடி பழனிசாமி ஜூலை 20ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த பகுதியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுகவின் புதிய உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சமீப காலமாக தமிழ்நாடு பல்வேறு அநீதிகளை சந்தித்து வருவதாகவும், கீழடி ஆய்வு அங்கீகாரம் அளிக்காதது, ஹிந்தி திணிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படுகிறது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் 2025-26ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை கோவி செழியன் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிஇ மற்றும் பிடெக் படிப்புகளில் சேர சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 7ஆம் தேதி நடைபெறும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 720 இடங்கள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளதால் 2,42,951 மாணவர்களுக்கு கலந்தாய்வு மூலம் இடம் கிடைக்க வாய்ப்பு என்றார். செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் அரசு பள்ளி மாணவி அரசு பொறியியல் கல்லூரியில் 200 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இதனையடுத்து சாதனை மாணவி மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில், பொறியியல் பாடத்தில் வல்லுநராக தேர்ச்சி பெற வேண்டும் எனவும், தனது தாயின் கஷ்டங்களை போக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தான் படித்த பள்ளியில் போதுமான வசதிகள் இல்லை என கூறிய மாணவி, தான் படித்து நல்ல நிலைமைக்கு வரும்போதுதான் தான் படித்த பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தருவதாக கூறினார். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது உள்ளிட்டவை குறித்து கோரிக்கை விடுத்து அனுப்பப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதுகுறித்து ஆரம்பகட்ட விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என இபிஎஸ் தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைவர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா எந்த அடிப்படையில் கூறினார் என தெரியாது என தெரிவித்த ராஜேந்திர பாலாஜி, கூட்டணி ஆட்சி பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தவிக வருவதற்கான வாய்ப்புகள் நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என ராஜேந்திர பாலாஜி கூறினார். தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் என்று மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.
திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவரிடம் இபிஎஸ் பெயரை அமித்ஷா சொல்லாதது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது தமிழக முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் என்று இப்போது பேசக்கூடாது என்றும் அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் என்று அமித்ஷா ஏற்கனவே தெரிவித்திருப்பதாக கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பெரும் முயற்சிக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக கருத்து சொல்வது நாகரிகம் இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அமித்ஷா ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்துள்ளார் என்று கூறினார். அவரது முயற்சிக்கு எந்த பங்கமும் வராத அளவிற்கு எல்லாம் நடக்கும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு ஜூலை மாதத்தில் 31.24 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு 31.24 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டது. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணையர் தெரிவித்துள்ளார். காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்த நிலையில் ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் உள்ள தொடர்பு குறித்து விசாரிக்க உள்ளதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் சிறுவன் கடத்தல் தொடர்பாக முகாந்திரம் இருப்பதாக கூறி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு பாஜகவே காரணம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் தைலாபுரத்தில் ராமதாஸை செல்வ பெருந்தகை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாமகவில் நிலவும் பிரச்சினைகளுக்கு திமுக தான் காரணம் என அன்புமணி புரிதல் இல்லாமல் பேசி வருவதாக சாடினார். திமுக கூட்டணிக்கு பாமக வருவது குறித்து மு.க.ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் என்றார். பாமகவில் நிலவும் குழப்பம் குறித்து கருத்து கூற விரும்பவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். திருவள்ளூர் அடுத்து வயலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டுமே கூட்டணி ஆட்சி என அறிவித்து வருகிறார் என்றும் அது அதிமுக தலைமையிலானதா அல்லது பாஜக தலைமையிலானதா என இபிஎஸ் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். கோவை வால்பாறை பகுதியில் குழந்தையை சிறுத்தை கொன்ற விவகாரம் குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு குழந்தை இறந்துவிட்டதா அல்லது அடிபட்டதா என சம்பவமே தெரியாதது போல அவர் பதிலளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அரசியல் சட்டத்தை தகர்க்க முனைந்துள்ள RSS மற்றும் பாஜகவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், RSS உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் அரசியல் சாசனத்தை மாற்றி எழுத வேண்டும் என்று நீண்ட காலமாகவே கூறி வருவதாகவும் அதனை RSS மற்றும் பாஜக மூலம் செயல்படுத்திட மூர்க்கத்தனமாக இறங்கியுள்ளது கடும் கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்துள்ளனர். பாஜக அரசின் கடந்த 10 ஆண்டு கால செயல்பாடுகள் இந்திய இறையாண்மை, சோசியலிசம், சமய சார்பின்மை ஆகியவற்றை சிதைக்கும் விதமாக இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கொகைன் போதைப்பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவிடம் காவல்துறை நடத்திய விசாரணையில் உரிய ஆதாரங்கள் கிடைத்ததாக கூறி நடிகர் கிருஷ்ணாவை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தனக்கு குற்றவாளிகளுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் கடந்த கால வாட்ஸ்அப் குரூப்பின் ஆதாரங்களை வைத்து போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பெண் ஆட்டோ ஓட்டுநரின் கோரிக்கையை ஏற்று தன் சொந்த நிதியில் இருந்து ஆளுநர் RN ரவி ஆட்டோ வாங்கி கொடுத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆட்டோ ஓட்டுநர் அமலா சொந்தமாக ஆட்டோ கிடைத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து அவரை வரவழைத்து சொந்த ஆட்டோ ஒன்றை ஆளுநர் வழங்கியதுடன் சிறிது தூரம் ஆட்டோவில் பயணித்தார். தொடர்ந்து ஆளுநருக்கு அமலா நன்றி தெரிவித்தார். ரயில்வே கட்டணம் மக்களை பாதிக்காத வகையில் படிப்படியாக உயர்த்தப்படும் என மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் சோமண்ணா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்திரா நகர் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கப்படும் என உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதியதாக அமைய இருக்கும் பரந்தூர் விமான நிலைய பகுதியில் ரயில் நிலையம் அமைக்கும் திட்டம் பரிசீலனையில் உள்ளதாக கூறினார்.
பேருந்து படிக்கட்டுகளில் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்களை பேருந்து படிக்கட்டுகளில் பயணம் செய்வதை தவிர்க்கும் விதமாக குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு என தனி பேருந்துகளை இயக்க உத்தரவிட வேண்டும் என பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. கோயில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பர்கூரில் உள்ள பந்தீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் மகா பெரிய குண்டம் விழாவில் முதல் மரியாதை வழங்க கோரி தேவராஜ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பல கோயில் விழாக்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட காரணமே முதல் மரியாதைதான், ஆகவே அந்த நடைமுறைகளை நிறுத்த வேண்டும் என அறிவுறுத்தியது. மேலும் மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க மறுத்து வழக்கை முடித்து வைத்தார். விருதுநகர் மாவட்டத்தில் அமையவுள்ள மினி டைடல் பூங்காவிற்கான வடிவமைப்பு மற்றும் ஆலோசகர்களை தேர்வு செய்ய தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. தமிழகத்தின் தகவல் தொழில்நுட்ப சூழல் அமைப்பினை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தும் வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் மினி டைடல் பூங்கா அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி டைடல் பூங்காவிற்கான வரைபடம் மற்றும் வடிவமைப்பு தயார் செய்வதற்கான திட்ட மேலாண்மை ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. மேலும் 3 மாதத்தில் வடிவமைப்பை தயார் செய்து இந்த ஆண்டு இறுதிக்குள் கட்டுமான பணிகளை தொடங்கவும் தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. கோயில் திருவிழாவின் போது எந்தவித சாதி அடையாளங்கள் இல்லாத வகையில் தேர் திருவிழாவை அமைதியாக நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பாளையங்கோட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் மாதவன் என்பவர் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயில் விழாவில் சாதி ரீதியான படமோ பெயரோ கொடியோ காண்பிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் காவல்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை இணைந்து சாதி அடையாளங்கள் இல்லாத வகையில் தேர் திருவிழாவை நடத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. தூத்துக்குடி விமான நிலையத்தில் அமைச்சர் கீதா ஜீவனை கண்ட பாஜகவினர் பாரத் மாதா கி ஜெய் என முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரியில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு விமானம் மூலம் வருகை தந்தார். அவரை வரவேற்க பாஜக தொண்டர்கள் காத்திருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அங்கே அமைச்சர் கீதா ஜீவன் வருகை தந்தார். அமைச்சரை பார்த்து பாஜகவினர் பாரத் மாதா கி ஜெய் என முழக்கமிட்ட நிலையில் கீதா ஜீவன் அதை கண்டுகொள்ளாமல் சென்றார். பின்னர் வருகை தந்த அண்ணாமலைக்கு பாஜகவினர் வரவேற்றனர். தாய்மொழியான தமிழை விட வழக்கொழிந்த சமஸ்கிருதத்திற்கு 22 மடங்கு நிதியை கூடுதலாக ஒதுக்கியிருப்பது பாஜக அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையை காட்டுவதாக சீமான் சாடியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 10 ஆண்டுகளில் சமஸ்கிருத மொழியை பரப்ப 2532 கோடி ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட 5 செம்மொழிகளுக்கு சேர்த்து 147 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் பல்லாயிரம் கோடிகளை கொட்டி வழக்கொழிந்த சமஸ்கிருத மொழியை வாழ்விக்க முயல்வதன் மூலம் இந்தியாவை இந்து நாடாக கட்டமைக்க பாஜக முயற்சிப்பதாக விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அரசு பள்ளி சமையல் கூடத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் அறையின் சுவர் இடிந்து விழுந்தது. பாலப்பட்டியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உள்ள காலை சிற்றுண்டி சமையல் கூடத்தில் சமையல் லட்சுமி என்பவர் சமையல் செய்வதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அடுப்பில் திடீரென தீப்பற்றியதால் அதிர்ச்சியடைந்த லட்சுமி உடனடியாக கூடத்தை விட்டு வெளியேறினார். சிறிது நேரத்தில் சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் அதிர்ஷ்டவசமாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசியபடி ஒற்றை கையால் பேருந்தை இயக்கி சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. உடுமலையில் இருந்து வீதம்பட்டி செல்லக்கூடிய அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போனில் பேசியபடி நீண்ட நேரமாக ஒற்றை கையால் பேருந்தை இயக்கி சென்றுள்ளார். பயணி ஒருவரால் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் இதுபோன்ற அலட்சியமாக செயல்படும் ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதிமுக பாஜகவுக்கு அடிமையாகிவிட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கடுமையாக சாடியுள்ளார். மறைந்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளைய பெருமாளியின் 102வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ப. சிதம்பரம், முருகன் மாநாட்டில் பெரியார், அண்ணா குறித்த அவதூறாக வீடியோ காட்சி ஓடியபோது
கை கட்டி கொண்டிருந்த அதிமுகவினருக்கு பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் பார்த்து பயமா என கேள்வி எழுப்பினார். மேலும் அதிமுக என்ற பெயரை எடுத்துவிட்டு இந்து முன்னணி முன்னேற்றக் கழகம் என வைத்துக் கொள்ளுங்கள் எனவும் காட்டமாக கூறினார். தஞ்சாவூரில் விவசாயிகளை காவல் உதவி ஆய்வாளர் ஒருமையில் பேசி தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேளாண் கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் பெறுவதை கண்டித்து விவசாயிகள் நகைகளை அணிந்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆட்சியரிடம் மனு அளிக்க உள்ளே சென்றனர். ஆனால் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது காவல் உதவி ஆய்வாளர் விஷ்ணு பிரசாத் விவசாயிகளை உரிமையில் தரக்குறைவாக பேசி தாக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சி கமிஷனரை அமைச்சர் காந்தி காட்டமாக பேசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காடு நகராட்சியில் 12,89,00,000 மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கல் மேம்பாட்டு பணிக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பங்கேற்ற அமைச்சர் காந்தி துறை சார்ந்த உத்தரவின் அடிப்படையில் பணிகளை செய்வீர்கள் எனில் தன்னிடம் எதற்காக வருகிறீர்கள் என வினவினார். மேலும் தாங்கள் சொல்வதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் முன்பு நகராட்சி கமிஷனர் மற்றும் ஒப்பந்ததாரரை சாடினார். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கில் மாணவர் ஒருவர் விஜய் புகைப்படம் இருந்த கர்ச்சிஃபை எடுத்து காண்பித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டை கருத்தரங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கருத்தரங்கில் பங்கேற்க மாணவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். முன்னதாக நிகழ்ச்சியில் வீடியோ எடுக்கும் போது மாணவர் ஒருவர் விஜய் புகைப்படம் இடம்பெற்றிருந்த கர்ச்சிஃபை எடுத்து காண்பித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை இந்த மாத தொடக்கத்தில் இருந்தே தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தங்கத்தின் விலை குறைந்து வருவது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 85 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 8,985 ரூபாய்க்கும், சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கூடலூர் அருகே வயல் பகுதியில் சுற்றித் திரியும் காட்டு யானை பயிர்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதியில் இருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி 2 காட்டு யானைகள் மக்கமுலா வழியாக தேன்வயல் பகுதிக்கு சென்று அங்கிருந்து விளைநிலங்களை சேதப்படுத்தியது. இதனால் கவலையடைந்த விவசாயிகள் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வரும் காட்டு யானைகளை உடனடியாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் தப்பி சென்ற ரவுடியை காரில் தொங்கி சென்று பிடிக்க முயன்ற தனிப்படை காவலர் சாலையில் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் பிரபல ரவுடி மயிலை சிவகுமார் என்பவரை 5 ஆண்டுகளுக்கு முன்பு அழகுராஜா என்பவர் கொலை செய்துள்ளார். அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் திருவள்ளூரில் பதுங்கியிருப்பதாக சென்னை காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை அழகுராஜாவை நோட்டமிட்டு அவரை பிடிக்க முயன்றுள்ளார். இந்த நிலையில் காரில் தப்ப முயன்ற ரவுடியை சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு சினிமா பட பாடியில் காரில் தொங்கியபடி பிடிக்க முயன்ற தனிப்படை காவலர் சாலையில் விழுந்த காட்சி வைரலாகி வருகிறது. ஆர்டிஓ என பொய் சொல்லி தன்னை திருமணம் செய்து கொண்டதாக மனைவி மீது வங்கி மேலாளர் புகார் அளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பெரிய மணலியை சேர்ந்த நவீன்குமார் என்பவருக்கும் ராமாபுரம் புதூரை சேர்ந்த தன்வர்தினி என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடந்து முடிந்தது. இந்த திருமணத்தின் போது பொள்ளாச்சியில் வருவாய் கோட்டாட்சியராக பணிபுரிந்து வருவதாக நவீன்குமாரின் பெற்றோரிடம் கூறியிருக்கின்றனர். ஆனால் தன்வர்தினி அளித்த தகவல் போலியானவை என்பது பின்னர் தெரியவந்தது. அரசு அதிகாரி என பொய் சொல்லி ஏமாற்றியதால் விரக்தியடைந்த நவீன்குமார் நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் தன்வர்தினியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே அமைச்சர்கள் வருகைக்காக போடப்பட்ட புதிய சாலை சில மணி நேரத்தில் பெயர்ந்து போன சம்பவம் அரங்கேறியுள்ளது. செட்டிப்புண்ணியம் கிராமத்தில் தேவநாத பெருமாள், ஹேமா முஜநாயகி தாயார் மற்றும் யோக ஹயகிரீவர் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடந்தேறியது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அமைச்சர் தாமு அன்பரசன், வரலட்சுமி மதுசூதனன் எம்எல்ஏ, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடந்த ஒரே வாரத்தில் அவசரமாக தார் சாலை போடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தார் சாலை போட்ட சில மணி நேரங்களிலேயே பெயர்ந்து போனது.
அகமதாபாத்தில் நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த விசாரணையில் ஐநாவின் உதவியை இந்தியா நிராகரித்துள்ளது. ஐநாவின் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு இந்த விபத்து விசாரணையில் உதவுவதற்காக ஒரு புலனாய்வாளரை இந்தியாவிற்கு அனுப்ப முன்வந்தது. ஆனால் இந்திய அதிகாரிகள் அதனை மறுத்துவிட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் வழக்கமாக ஐநாவிடம் உதவி கோரப்பட்ட பிறகே இதுபோன்ற உதவிகளை வழங்கும். ஆனால் இந்த முறை ஐநா தானாக முன்வந்து உதவியை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரியில் அமைந்துள்ள ஜெகநாதர் கோவிலில் ரத யாத்திரையை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். இக்கோவிலில் ரத யாத்திரை திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கியது. பூரி நகரின் மிக நீண்ட தெருக்களில் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களும் அசைந்து செல்லும் காட்சியை கண்டு தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் கோவிலில் திரண்டனர். ரத யாத்திரையை முன்னிட்டு பூரி நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் 10,000 பேருடன் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 2வது போட்டி ஜூலை 2ஆம் தேதி பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெற இந்திய அணி தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இந்த போட்டியில் இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பணிச்சுமை காரணமாக அவர் இந்த தொடரில் 3 போட்டிகளில் மட்டுமே விளையாடுவார் என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சீன பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டான் ஜூனுடன் இருதரப்பு உறவுகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து ஆக்கப்பூர்வமான மற்றும் எதிர்காலத்திற்கான கருத்து பரிமாற்றம் நடைபெற்றதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், கிங்டாவோவில் நடந்த SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக சீன பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டான் ஜூனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நேர்மறையான உத்வேகத்தை பேணுவதும் இருதரப்பு உறவில் புதிய சிக்கல்களை சேர்ப்பதை தவிர்ப்பதும் இருதரப்பினரின் கடமையாகும் என தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கஸ்பா பகுதியில் சட்டக்கல்லூரி மாணவி ஒருவரை 3 மாணவர்கள் இணைந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இது தொடர்பாக 3 பேரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் குற்றவாளிகளில் ஒருவர் கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவின் ஹரிஹர் கோட்டையின் மலை மீது ஏராளமானோர் ஆபத்தான முறையில் ஏறும் வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் ஆபத்தான மலையேற்ற தலங்களில் ஒன்றாக அறியப்படும் மகாராஷ்டிராவின் ஹரிஹர் கோட்டை 3676 அடி உயரத்தில் உள்ளது. இங்குள்ள படிக்கட்டுகள் மிக குறுகலாகவும் வழுக்கும் தன்மையுடனும் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிகமானோர் நிற்பதற்கும் அமர்வதற்கும் இடமில்லாமல் ஆபத்தான முறையில் மலை மீது ஏறும் வீடியோ காட்சி இணையத்தில் வெளியாகி உள்ளது. பெங்களூருவில் ரீல்ஸ் மோகத்தில் ஈடுபட்ட இளம்பெண் 13வது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா பகுதியில் உள்ள 13 மாடி கட்டிடத்தில் இளம்பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். மாடியில் லிப்ட் அமைப்பதற்கான பகுதிக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக அங்கிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். பீகார் மாநிலத்தை சேர்ந்த அந்த பெண்ணுடன் இருந்த இளைஞர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான இளைஞர்களை தேடி வருகின்றனர். வரும் 2027ஆம் ஆண்டிற்குள் மீதமுள்ள 2 S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இந்தியாவுக்கு வழங்கப்படும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்யா வடிவமைத்துள்ள S-400 அதிநவீன வான் பாதுகாப்பு கவச வாகனம் இந்தியாவில் சுதர்ஷன சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் செயல்பாடுகளை ஆராய்ந்த இந்திய ராணுவம் 2018ஆம் ஆண்டில் 5 எண்ணிக்கையில் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க ஒப்பந்தம் செய்து கொண்டது. இதன் மொத்த மதிப்பு 40,000 கோடி ரூபாய் என முழு தொகையையும் இந்தியா செலுத்திவிட்டது. ஆனால் இதுவரை 3 மட்டுமே வழங்கியுள்ளது. உக்ரைன் நாட்டு போரால் மீதமுள்ளவை வழங்க முடியவில்லை. இந்நிலையில் 2027ஆம் ஆண்டிற்குள் மீதமுள்ள S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுவிடும் என ரஷ்யா உறுதியாக தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான நோக்கத்துடன் எந்த சந்திப்பையும் நடத்தவில்லை என சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து வங்கதேசம் விளக்கமளித்துள்ளது. கடந்த ஜூன் 19ஆம் தேதி சீனாவின் குன்மிங்கில் சீனா, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச நாடுகளின் பிரதிநிதிகளின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த 3 அண்டை நாடுகளுடனும் இந்தியாவுக்கு முரண்பாடு இருந்து வரும் சூழலில் இந்த சந்திப்பு சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள வங்கதேச இடைக்கால அரசு,
இந்தியாவுக்கு எதிராக கூட்டணி அமைக்கும் நோக்கத்தில் இந்த சந்திப்பு நடத்தவில்லை என உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ளது. ஈரான் தலைவர் கமேனியை கொல்ல திட்டமிட்டோம், ஆனால் அவர் நிலத்துக்கு அடியில் அவர் சென்று பதுங்கினார் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் அந்நாட்டு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், கமேனி எங்கள் கண்ணில் பட்டிருந்தால் அவரை நாங்கள் நிச்சயம் கொன்றிருப்போம். இதனை அறிந்து கொண்டு அவர் நிலத்துக்கு அடியில் சென்று பதுங்கு குழியில் பதுங்கினார். இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட தளபதிகளுக்கு பதில் வந்தவர்களுடனான தொடர்பையும் அவர் துண்டித்துக் கொண்டார். இதனால் எங்களது முயற்சி சாத்தியம் இல்லாமல் போனது என கூறினார். மேலும் கமேனியை கொல்வதற்கு அமெரிக்காவின் அனுமதி ஏதும் தேவையில்லை என்றும் தெரிவித்தார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்த ரகசிய தகவல்களை ஜனநாயக கட்சியினர் கசியவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட வேண்டும் என்றும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் அழைப்பு விடுத்தார். அத்துடன் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் அணு உலைகள் அழிக்கப்படவில்லை என தெரிவித்த பத்திரிகையாளர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினரே ரகசிய தகவல்களை கசியவிட்டதற்கான ஆதாரத்தை ட்ரம்ப் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் நடந்த 12 நாள் போரில் இஸ்ரேலுக்கு $12 பில்லியன் அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதால் தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரான் நாட்டின் முக்கிய அணு மையங்கள் தகர்க்கப்பட்டதுடன் அணு ஆயுத விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக ஈரானும் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு $3 பில்லியன் மதிப்புக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் வரித்துறை இயக்குநர் ஷே அகரனோவிச் தெரிவித்துள்ளார். ஃபிஃபா கிளப் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பிளமிங்கோ, செல்சி அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கிளப் அணிகளுக்கு இடையான 21வது உலகக்கோப்பை கால்பந்து தொடர் அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 32 அணிகள் 8 பிரிவாக பிரிக்கப்பட்டு களம் காணுகின்றன. லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் டாப் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும். அந்த வகையில் டி பிரிவில் முதல் 2 இடங்களை பிடித்த பிளமிங்கோ, செல்சி அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றன. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட்டின் கேட்சுக்கு நடுவர் தவறான தீர்ப்பு வழங்கியதாக சர்ச்சை எழுந்துள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 3 டெஸ்ட் போட்டிகள், 5 T20 போட்டிகள் விளையாடுகிறது. அதன்படி முதல் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் ஷமர் ஜோசப் வீசிய பந்தை டிராவிஸ் ஹெட் எதிர்கொண்டார். அந்த பந்து கேட்சான நிலையில் 3ஆம் நடுவர் நாட் அவுட் என அறிவித்தார். தற்போது நடுவரின் இந்த தீர்ப்பு சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் பாரிஸ் ஃபேஷன் வீக் நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் இசையமைத்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது. பாரிஸ் நகரில் ஆண்களுக்கான ஆடம்பர ஆடைகளின் கண்காட்சி பாரிஸ் ஃபேஷன் வீக் என்ற பெயரில் நடந்து வருகிறது. இதில் அமெரிக்க பாப் பாடகர் ஃபாரல் வில்லியம்ஸ் உடன் இணைந்து AR ரஹ்மான் இசையமைத்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது. பஞ்சாபி இசையுடன் உருவாக்கப்பட்ட யாரா பாடல் வைரலாகி உள்ளது.